வணக்கங்க. நான் உங்கள் உற்சவா. டெய்லி ஓஷோவோட கதைகள் பார்த்துட்டு இருக்கோங்க. அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு அழகான கதை பார்க்கலாங்க. இதுவும் அரசன் கதை தாங்க. ஸோ ஒரு ஊர்ல ஒரு அரசன் இருந்தானாங்க. அந்த அரசன் கிட்ட எல்லா வசதிகளும் இருந்துச்சாங்க. ஸோ அவன் பயங்கர மனநிறைவோட, பயங்கர மகிழ்ச்சியோட அந்த லைஃப்பை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தானாங்க. அப்படி இருக்கும்போது அந்த லைஃப்குள்ள அவனுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டுங்க. அந்த அட்டாச்மெண்ட்டால அவன் பேராசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா அவனுக்கு வந்து இந்த லைஃப் ரொம்ப பிடிச்சதுனால இதுக்கப்புறம் நான் சாகவே கூடாது, நான் இந்த லைஃப்பை சாகாமலே அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவன் என்னன்னா சாகாம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு அமிர்தம் சாப்பிட்டாதான் சாகாம இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவன் அமிர்தத்தை தேடி அலைய ஆரம்பிச்சிட்டானாங்க. சரி, அவன் ரொம்ப நாள் தேடி ஒரு இடத்துல அவனுக்கு அந்த அமிர்தம் கிடைக்கிறதுக்கான ஒரு தகவல் கிடைச்சதுங்க. அது எங்கன்னா காட்டுக்குள்ள ஒரு மலைக்கு நடுப்புற வந்து என்னன்னா ஒரு நீரூற்று இருக்கு. ஸோ அந்த இடத்துலதான் அந்த அமிர்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. அந்த அமிர்தத்தை தேடி போயிட்டு இருக்காங்க. போகும்போது அவனுக்கு அந்த அமிர்தமும் கிடைச்சிச்சாங்க. அவனுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷங்க. பயங்கர சந்தோஷத்துல நான் போயிட்டு அந்த அமிர்தத்தை எடுத்து குடிக்க போறேன், ஜாலி, நான் சாகா வரம் பெற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமிர்தத்தை எடுத்து இப்படி வாய்க்கிட்ட கொண்டுட்டு போவானாங்க. அந்த நேரம் பார்த்து பின்னாடியில இருந்து ஒரு குரல், ஏ அரசா நீ அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வருங்க. இந்த குரல் வந்து மனித குரல் இல்லையே அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அங்க அடையாளமே தெரியாம ஒரு காக்காங்க. அந்த காகம் வந்து என்னன்னா தன்னோட உடம்புல உள்ள அந்த இறகுகள்லாம் கொட்டி போய் கண்ணு வந்து மங்கி போய் கண்ணே தெரியாம உடலும் அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி போய், ஸோ அந்த நிலைமையில அந்த காக்கா வார்த்தை கூட ரொம்ப பொறுமையா வருமாங்க. ஏ காகமே, நீ என்ன நில்லுன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா கிட்ட, நீ யார் வந்து என்ன நில்லுன்னு சொல்றது அப்படின்னு அந்த அரசர் கேட்பாருங்க. அப்போ நீ அமிர்தத்தை குடிக்கதான் போற, பரவாயில்ல நீ குடிச்சுக்கோ, ஆனா அதுக்கு முன்னால நான் சொல்ற ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு அப்புறம் நீ குடிக்கிறதா என்னன்னு முடிவு பண்ணிக்கோக்கா அந்த அரசனை நிப்பாட்டுதுங்க. அப்போ சரி என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த காக்கா கிட்ட அந்த அரசன் கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த காக்கா சொல்லுதான், குடிக்க போற இல்ல இந்த அமிர்தம், இதுக்கு முன்னால இந்த அமிர்தத்தை நான் குடிச்சிருக்கேன், அதனாலதான் இன்னைக்கு என்னோட நிலைமை இந்த நிலைமை. இப்போ நான் டெய்லி பரமாத்மா கிட்ட, அதாவது அந்த கடவுள் கிட்ட நான் எனக்கு சாகுற வரத்தை கொடு, நான் இறக்கணும், என்னால முடியல அப்படின்னு சொல்லி அந்த காக்கா கேக்குதாங்க. சோ அப்படின்னு சொல்லி இந்த அரசன் கிட்ட சொல்லுதுங்க. அப்போ இன்னொரு விஷயமும் அந்த காகம் சொல்லுதுங்க. நான் என்னோட இந்த முதிய நிலையில எல்லாமே இழந்து நான் இருக்கிறனால என்னோட இனங்கள்லயுமே என்ன சேர்த்துக்க மாட்டுறாங்க, ஏன்னா என்ன வித்தியாசமா பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, நான் இளமையா இருக்கும்போது வாழ்ந்த வாழ்க்கை, என் கூட இருந்த என் குடும்பம், என் சொந்த பந்தங்கள், என்னோட நண்பர்கள் யாருமே இப்போ இல்ல. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனு வேற. ஸோ அவங்க கூட என்னால ஒத்தும் போக முடியல. இப்போ எனக்கு வாழ்றதா சாகுறதா ரெண்டுக்கும் இடையில நின்றுட்டு இருக்கேன். சாகணும்னு ரொம்ப ஆசை, ஆனா சாக முடியல அப்படின்னு சொல்லி அந்த காக்கா சொல்லுதாங்க. உடனே அந்த அரசன் அவருக்கு ரியலைஸ் ஆகுதாங்க, நீயும் காகத்தோட இன்னைய நிலைமை தான் நாளைக்கு நம்மளோட நிலைமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கிளிக் ஆகுதாங்க. உடனே அவரு அந்த முடிவை மாத்திக்கிறாருங்க. அந்த அமிர்தத்தை பிடிக்காம அவரு திரும்ப போயிடுறாருங்க. இந்த கதையிலிருந்து ஓஷோ என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம வந்து ஒரு ஏதோ இப்போ இருக்கிற சூழ்நிலைய பார்த்து நம்ம ஒரு பெரிய ஆசையை வச்சுட்டு, பேராசையை வச்சுட்டு அதை அடையணும்னு அது கிட்ட போய்கிட்டு இருக்கோம். ஆனா அதை அடைஞ்ச பிறகு ஐயோ நம்ம தெரியாம அவசரத்துல ஒரு முடிவு எடுத்துட்டோமே, நம்ம பின்னாடி அதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த நேரத்துல நம்ம அதுல இருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்றாருங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, தெளிவு ரொம்ப முக்கியங்க. நம்ம ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி தெளிவா ஒரு 10 வாட்டி அதை வந்து யோசிச்சு நம்ம எடுக்கிற முடிவு சரியா, நம்ம என்ன சொல்ல சரியான பாதையில தான் போறோமா அப்படின்றது நம்ம உள்ளுணர்வு கேட்டு அதுபடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த அரசன் அந்த அமிர்தத்தில குடிக்காம வெளியில வந்தது மாதிரி, அந்த காக்கா சொல்ற அறிவுரைய கேட்ட மாதிரி நம்மளுக்கும் வந்து ஏதோ ஒரு விதத்துல நமக்கு அந்த உள்ளுணர்வு சொல்லுங்க, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு நம்ம ஒரு தெளிவான முடிவு எடுத்தோம் அப்படின்னா நம்ம பின்னால கஷ்டப்பட தேவையில்லைங்க. ஸோ இதுதாங்க இந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேங்க. நன்றி.